ஒரு பெரிய நகரத்திலே அருண் என்ற இளைஞன் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். பல இன்டர்வியூக்களில் ரிஜெக்ட், ஃபேமிலி பிரஷர், ஃப்ரெண்ட்ஸ் இன் கம்பேரிசன். அவன் மனசு முழுக்க உடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் அவன் மிக டிப்ரெஸ்டா ஆக ஒரு பூங்காவில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு முதியவர் அவன் அருகே வந்து கேட்டார், "என்னடா இவ்வளோ சோகமா இருக்கே?" அருண் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி முடித்தான். "நான் பயனில்லாதவன் போல உணர்கிறேன். என் வேல்யூ என்னமோ தெரியல." முதியவர் சின்ன சிரிப்புடன் ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்தார். அதை அருண் அருகில் பிடித்து கேட்டார், "இதுக்கு என்ன வேல்யூ?" அருண் சொன்னான், "500 ரூபாய் தான்." முதியவர் அந்த நோட்டையை நசுக்கி முறுக்கி தரையில் போட்டார். அது குளறுபடியாகி அழுக்கு படிந்தது. இப்ப கேட்டார், "இப்ப இதுக்கு என்ன வேல்யூ?" "அதே 500 ரூபாய் தான்." அருண் உடனே சொன்னான். முதியவர் சிரித்தார். "அதுதான் உன் லைஃப்க்கும் பொருந்தும். எவ்ளோ ரிஜெக்ட் பண்ணாலும், எவ்ளோ தள்ளினாலும், உன்னை யாராவது அழுத்தினாலும், உன் வேல்யூ குறையாது." அருண் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். முதியவர் சொன்னார், "பேசுறவர்கள், ஜெயிச்சவர்கள், ரிஜெக்ட் பண்றவர்கள், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றவர்கள், அவங்களுக்காக நீங்க உங்க வேல்யூவை குறைக்க கூடாது. உங்க மதிப்பை யாரும் தீர்மானிக்க முடியாது. அது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அதால தான் முடிவாகும்." அந்த வார்த்தைகள் அருண் மனசுல நெருப்பு மூட்டின. அவன் எழுந்து வீட்டுக்கு போய் மீண்டும் ரிசையும் அப்டேட் பண்ணி தினமும் 2 மணி நேரம் ஸ்கில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். 2 மாதத்துல அவன் ஒரு நல்ல ஐடி ஜாப் வாங்கினான். சம்பளத்தை பெற்ற முதல் நாளில் அவன் அந்த பூங்காவிற்கு மீண்டும் போனான். அந்த முதியவர் இருந்த இடத்திலே அமர்ந்து அவன் மெதுவா சொன்னான், "நன்றி தாத்தா, நான் கிழிந்த காகிதம் இல்லை. நான் இன்னும் வேல்யூ உடையவன்." அந்த நாளிலிருந்து அருண் ஒரு உண்மையை மனதில் பதித்துக் கொண்டான். நம்ம ரிஜெக்ட் பண்றது உலகம். ஆனா நம்ம அக்செப்ட் பண்றது நாம தான்.